அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் பார்க் போகலான்ட்டு கிளம்பியிருந்தோம். அங்கே போனப்போ நல்ல ஒரு ரோட்டில் தான் போயிருந்தோம், அதாவது தார் ரோட்டில். ரிட்டன் வரப்போ தான் வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் போவோன்ட்டு ரொம்பவே கரடுமுரடமான உள்ள பகுதியில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்ப. இந்த பார்க் வந்து ரொம்ப நாள் ஆச்சா சரின்ட்டு தான் நான் கிளம்பி போயிருந்தேன். ஈவினிங் டைமில் போனோம். இதுவே வீக்கெண்டில் போனால் கூட பார்க்கில் கொஞ்சம் நிறையா பேர் இருப்பாங்க. இது வந்து நார்மல் டேங்கிறனால நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் போன டைம் வந்து 5:30 மேலே தான் கிளம்பி போயிருந்தோம். 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயின்னுட்டு கிளம்பியாச்சு. நேற்று போகலான்னு பிளான் பண்ணதுக்கு மழை வர மாதிரி இருந்ததுனால நேற்று போகல. சரின்ட்டு தான் இன்றைக்கி கிளம்பி போனது. இப்போ நான் ரிட்டன் போக போகிற பாதை வரும் பாருங்கள். அதை நான் ஆனால் வந்து ஸ்பீட் மோடில் தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால நல்லா ட்ரை பண்ண தெரிஞ்சவங்க ஓட்டிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து அவ்வளோக்கும் இங்கே வீடெல்லாம் இருக்க சுத்தமே இந்த மாதிரி தான் இருக்கும், எம்டியான பிளேஸாக தான் இருக்கும். வீடுன்னு சொல்ல போனாக்கா 1, 2, 3 வீடு தான் கட்டிட்டு தான் இருப்பாங்க. இதில் எனக்கு பயமாக இருக்கும். அதுவும் இந்த மழை நாள்லாம் வரவே முடியாது, ரொம்பவே சகதியமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறப்ப வந்து சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது பயணிக்கிறப்ப பாதைகள் வந்து கரடு முரடாக தான் இருக்கும், அதை கடந்து வந்தால் தான் வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து நான் வந்த பாதை வந்து சூப்பராக உதாரணமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த கஷ்டங்களை கடந்து வரத்துக்கு நமக்கு வந்து தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும், நம்மளால் முடியுங்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் நாங்கள் வந்து அந்த தார் ரோடு வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது எங்கள் ஊருக்கு ரிட்டன் வரத்துக்கு இது ஒரு ஷார்ட்கட் ஏரியா. இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.